பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கலர் கலர் வண்ணங்களில் மடவாளம் பகுதியில் ஜொலிக்கும் விநாயகர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் மடவாளம் கிராமத்தில் ஓம் விநாயகா ஸ்ரீ ஒர்க்ஸ் அமைந்துள்ளது. இதில் கலர் கலர் வண்ணங்களில் பல வகையான விநாயகர் உருவம் செய்யப்பட்டு விற்பனை செய்து வருகின்றனர். கடையின் உரிமையாளர் மேகநாதன் மனைவி நவநீதம் கூறுகையில், நாங்கள் மண்பானை செய்யும் குடும்பத்தை சார்ந்தவர்கள். கடந்த 20 வருடங்களாக விநாயகர் சிலை செய்யும் தொழிலை செய்து வருகிறோம். மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள சுற்றுப்புற கிராம பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் அருகாமையில் இருக்கும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர் போன்ற வெளி மாவட்டங்களை சார்ந்த மக்களும் விநாயகர் சிலை வாங்க அதிகப்படியான நபர்கள் வந்து செல்கின்றனர். குறைந்த விலையில் தரமான விநாயகர் சிலை செய்து விற்பனை செய்து வருகிறோம். மேலும் அரசு சட்டத்திற்கு உட்பட்ட வகையில் சிலை செய்து வருகின்றோம். அரசாங்கம் 10 அடிக்கு மேல் சிலை செய்யக்கூடாது என்ற சட்டத்திட்டம் கொண்டு வந்துள்ளது. அதனால் 10 அடிக்கு உள்ளாக விநாயகர் சிலை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சிலை பேப்பத்தூள், கல்மாவு, கிழங்கு மாவுகளில் செய்யப்பட்டு வருகிறது. வாட்டர் கலர் கொண்டு மாசு கட்டுப்பாடுடன் சிலை செய்து வருகின்றனர். இங்கு 1 அடி முதல் 10 அடி வரை வண்ண வண்ண அலங்காரத்தில் விநாயகர் சிலை கிடைக்கும். மேலும் வாடிக்கையாளர் விருப்பம் போல ஆர்டரின் பெயரில் அவர்கள் கூறும் வண்ணங்களை தீட்டி சிலையை அவர்களுக்கு விற்பனை செய்து வருகிறோம். மேலும் இங்கு கற்பக விநாயகர், சித்தி விநாயகர், ராஜ கணபதி விநாயகர், மயில் வாகன விநாயகர், நந்தி வாகன விநாயகர், சிவன் வாகன விநாயகர் போன்ற பல்வேறு வகையான விநாயகர் வண்ணங்கள் தீட்டப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றனர். அனைவரும் நம்பிக்கையுடன் வந்து இந்த விநாயகர் சிலையை வாங்கி செல்கின்றனர். அவர்களுக்கு திருப்தி அளிக்குமாறு வண்ணங்களை தீட்டி அவர்களுக்கு விற்பனை செய்து வருகிறோம். மேலும் சுற்றுப்பகுதிகளான மாடப்பள்ளி, மடவாளம், களரூர், கோனேரி குப்பம், மடவாளம், அம்பேத்கர்புரம், செந்தளம்பள்ளி, தாத்தவள்ளி, களத்தூர் ஆகிய பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சிலை, ஐந்தளம்பாறை அருவியில் இருந்து வரும் தண்ணீர், ஆண்டுப்பனூர் அணையில் இருந்து வரும் தண்ணீர் இருபுறமும் வந்து சேரும். மாடப்பள்ளி ஏரியில் சென்று விநாயகர் சிலையை மேலவாத்தியம் முழங்க ஆடலுடன் பூஜை செய்து ஏரியில் கரைக்கின்றனர். மேலும் மண்பானைகள் செய்வதற்கும் சிலை செய்வதற்கும் எங்களின் தொழில் வளர்ச்சி மேம்படுத்துவதற்கும் ஏரிகளில் களிமண் எடுப்பதற்கு ஆணை வழங்கிய திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் க. கற்பகராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தார்.